பிரேம்ஜி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே செத்துட்டாரு. செகண்ட் பார்ட்டில் வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜிலாம் மங்காத்தா 2 எடுப்பார். இது ஆக்சுவலி வந்து நான் வேற டோட்டலாக வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன். மங்காத்தாங்கிற இது ரொம்ப ஆசை மங்காத்தா 2 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபேன்ஸும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரே தியேட்டருக்குள்ளே இருந்து படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும். எங்களுக்கு நிஜமாக ஒரு ஆசையாக இருக்குது அது மங்காத்தா 2 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ட்ரோல் ஒன்று போட்டிருந்தாங்க. பிரேம்ஜி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே செத்துட்டாரு. செகண்ட் பார்ட்டில் வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜிலாம் மங்காத்தா 2 எடுப்பார் அப்படின்னு. அதனால் மங்காத்தா 2 நடக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இல்லை ஆக்சுவலி வந்து நான் இது வேற டோட்டலாக வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தோம். மங்காத்தாங்கிற இதுக்கே வந்து வேற ஒரு டோட்டல் ஸ்டோரி எல்லாமே வேற. ஆனால் இதே ஆர்டிஸ்ட் உள்ளே வச்சு பண்ணணும். சேம் ஆர்டிஸ்ட் ஆனால் கதை வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தோம். அது ஆனால் உண்மையிலே இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அது கரெக்டாக அமையணும். அஜித் சார் திரும்ப அந்த ஒரு அஜித் சார் டேட் கிடைக்கணும். அதுக்கு வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து எல்லாமே அமையணும் இல்லையா. அந்த டேட்ஸ் எல்லாரோட அவைலபிலிட்டி அது கரெக்டாக வந்து லாக் பண்ணணும். ஏன்னா இப்போ அஜித் சார் அடுத்த படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹி வாண்ட்ஸ் டு டேக் பிரேக். அவரோட ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே அவர் இஸ் பெண்டிங். அவருடைய கால் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்தே வந்து அந்த ஆப்ரேஷனுக்காக ரொம்ப நாளாக பெண்டிங். அவர் படம் முடியணும்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு படம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணிட்டு தான் பண்ணுறதா. எனக்கும் ரொம்ப ஆசை மங்காத்தா 2 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்படி நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக என் கையில் கிடையாது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு மேகசினில் வேறு நான் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் அஜித் விஜய் வச்சு எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அது வந்து அது கேஷுவலாக பேச போய் அது வந்து அது இப்போ நடந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. நிஜமாக ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை அவங்க 2 பேருக்கு கூட சேர்ந்து வச்சு படம் பண்ணணும்னு. அவங்க 2 பேருக்குமே அது உண்மையிலேயே அது இன்னும் அது அவங்க கூட பேசும்போதே வந்து அந்த ஆசை தெரிஞ்சுது அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் வந்து அது அந்த என்ன அந்த ஃபேன்ஸு அந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். 2 பேர் ஃபேன்ஸும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரே தியேட்டருக்குள்ளே இருந்து படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும். அந்த பயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் ஆனால் வந்து அது கண்டிப்பாக நடந்தால் நல்லாயிருக்கும். அது ஆனால் எப்போ நடக்குது எது நடக்குதுங்கிறது யார் கையிலையுமே இல்லை. நல்ல ஐடியா தான், நல்ல ஆசை, நல்ல தாட். ஏன்னா வந்து அதுக்கு அவங்க 2 பேர் முடிவெடுக்கணுங்கிறது தான் உண்மையான பதில் இது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து என்கிட்ட வந்து இப்போ எல்லாம் பேசிட்டிங்களாமே, எல்லாம் ஓகேயாமே, அடுத்த ஷூட்டிங்காமே அப்படிலாம் சொல்லி கேட்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஆக்கி. அதனால் வந்து கண்டிப்பாக என்னோடய ஆசையை சொன்னேன். என்னோடய ட்ரீம் என்ன அப்படின்னா அவங்க 2 பேர் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்னோட நிஜமாக ஏன்னா 2 பேரையுமே எல்லாருக்குமே பிடிக்கும். அது சும்மா வெளில பேசும்போது எனக்கு இவர் மட்டும் தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் படமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் வந்து சும்மா நடிக்கிற எல்லாம் வச்சுக்க வேணாம். சும்மா பேசணுமேனு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க சோஷியல் நெட்ஒர்க் சைட்ஸில். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக ஏன்னா நடந்தால் நல்லாயிருக்கும்.